ஏன்டா இந்த டிவி வாங்கணும்னு தோணுதுங்க. 1½ வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவிய 2,50,000 குடுத்து வாங்குனேன். இன்னும் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணேன்னா, டிவியோட ரேட்ட பேட்டரி ரேட் ஓவர்டேக் பண்ணிரும்னு தோணுது. ப்ளூடூத் ரிமோட் அட்வான்ஸ்ட் மாடல்ங்கிறதுனால பேட்டரி 1 வாரத்துக்கு மேல நிக்க மாட்டேங்குது ரிமோட்ல. வாரம் பேட்டரி மாத்தி கடுப்பாயி நான் இப்ப ரிமோட்டே யூஸ் பண்ணாம ஃபோன்லயே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்பாக்குலாம் பாவம் ஃபோன்ல யூஸ் பண்ண தெரியாதனால ரிமோட்ல பேட்டரி மாத்தி அவருமே பயங்கர கடுப்பாயிட்டாரு. இதுக்கு மேல பேட்டரி வாங்கி மாரடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் வித் பேட்டரி அடாப்டரோட. இந்த அடாப்டர்ல இவங்க குடுத்திருக்க இந்த ஒயர டைரக்ட்டா கரண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேட்டரிய போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும். அண்ட் பேட்டரி லெவல் இண்டிகேஷனும் உங்களுக்கு காமிச்சிரும். அண்ட் சார்ஜுமே ஃபாஸ்ட் ஆயிடுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுனா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிருது. ஓவர் சார்ஜ் ஆக மாட்டேங்குது. அண்ட் தப்பான ஃபால்ட்டியான பேட்டரி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரரும் காமிச்சிரும். அண்ட் இதுல சின்ன AAA பேட்டரி மட்டும் இல்லாம பெரிய AA சைஸ் பேட்டரியும் நீங்க போட்டு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. அண்ட் அட் அ டைம்ல நீங்க 2 AA 2 AAA சைஸ் பேட்டரிஸ் போட்டு கூட சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட் வாங்குனதுக்கு அப்புறம் நிறைய பேட்டரி வாங்குற காசை மிச்சப்படுத்திருக்கேன். ஏசி ரிமோட், டிவி ரிமோட்னு பசங்க டாய்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே இந்த ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் லிங்க் பயோல இருக்கும். செக் பண்ணி பாருங்க.